குட் மார்னிங், வெல்கம் டு அ டே இன் மை லைஃப் vlog. இன்றைக்கி எனக்கு ஸ்டடி ஹாலிடே. ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப்டர்நூன் பசிச்சுது. ஸோ ஒரு பிரெட் ஆம்லெட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்காரலாம் அப்படின்னு சொல்லி ரேண்டமாக சரி vlog எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் ஆஃப்டர்நூன்லேருந்து தான் ஆரம்பித்தேன். என்னோடய செமஸ்டர்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நீங்கள் லாஸ்ட் vlog பார்த்துருந்தீங்கன்னா நான் ப்ராஜெக்ட் கன்சிஸ்டன்சி அந்த கடைசி 3 நாள் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா நான் vlog எதுவும் பண்ணல. ஸ்டடி ஹாலிடேஸ்லேயும் ரொம்ப பக்காவாக எல்லாமே படித்து வச்சிடணும் அப்படின்லாம் பிளான் பண்ணேன். பட் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. ஸோ எல்லாமே ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் ஒரு நாள் லீவ் இருக்குது. அண்ட் கம்ப்யூட்டிங் எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் 2 நாள் லீவ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த எக்ஸாம் முன்னாடி தான் படிச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் December 4 ஆர்கனைசேஷனல் டைனமிக்ஸ், அது முடிஞ்சிருச்சு. அண்ட் December 5 ஸ்டடி ஹாலிடே இருந்துச்சு. December 6 சாட்டர்டே மறுபடியும் எக்கனாமிக்ஸ் இருந்துச்சு. ஸோ நேற்று எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் போய் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நேற்று ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எதுவுமே பண்ணல. படிக்கணும்னு தோணுச்சு, படிக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் படிக்கலை. சும்மா ஃபார்முலாஸ் மட்டும் எழுதினேன். ஃபார்முலாஸ் எழுதிட்டு சரி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இல்லை, தூக்கம் வந்துச்சு, அதனால தூங்கிட்டேன். ஸோ அண்ட் அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் படிக்கணும். ஸோ இன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. அண்ட் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரெட் ஆம்லெட் நான்ஸ்டிக் பேனில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பேனில் ஒழுங்காக வரவே இல்லை. அதோடு போராடி எப்படியோ பண்ணி முடிச்சிட்டேன். கடைசியில் நல்லா தான் வந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே படிக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டேன். ஸோ நாளைக்கு அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சரி நம்ம ஃபஸ்ட் தியரி படிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நேற்று நான் ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருந்தேன். ஸோ அந்த ஃபார்முலா தான் திருப்பி எழுதி வச்சுக்கிட்டேன். ஸோ ரெஃபர் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. நம்ம உட்காந்து சம்ஸ் போட்டு பார்க்கலாமா இல்லைனா தியரி படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் டிசைட் பண்ணேன். சரி ஓகே சம்ஸ் பார்த்துக்கலாம். பட் தியரி இப்போ நான் தியரி படிக்காமல் நான் டைம் ஓட்டிட்டேன் அப்படின்னா நைட்டு மறுபடியும் உட்காந்து எல்லா தியரியும் படிக்க முடியாது என்னால் உட்காந்து. அப்போ எனக்கு படிக்கவே தோணாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தியரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சம்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ தியரி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து லைனாக ஒரு யூனிட்டாக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒரு யூனிட் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா நான் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம 4 hours டைம் கொடுக்குறோம். நமக்கு இந்த 4 hours எவ்வளோ தியரி முடிக்க முடியுதோ அவ்வளோ தியரி முடிக்கணும். நான் எப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா 8 o'clock இல்லை 9 o'clock வரைக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 9 o'clock வரைக்கும் நான் 4 hours டைமர் லேப்டாப்பில் பார்த்து தான் படிச்சுட்டு இருந்தேன். மெட்டீரியல் பார்த்து ஸோ பிடிஎஃப் பார்த்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதிலே டைமர் வச்சுட்டேன் ஒரு சைடில். ஸோ அந்த டைமரை பார்க்கும்போது ஓகே டைம் ஆகிட்டே இருக்குது, நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸாக இருக்கும். ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் டைம் எதுவுமே பார்க்கலன்னா நான் கொஞ்சம் படித்தாலே நிறைய படித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்து அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ டைமர் ஃபிக்ஸ் பண்ணி லைனாக படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் நான் ஏன் எழுதிட்டு இருக்கேன்னா நான் முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எழுதி வச்சுருந்தேன். ஏன்னா கடைசியில் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் எல்லாமே படிச்சிட்டாலும் எக்ஸாமுக்கு முன்னாடி போயிட்டு நான் அந்த பிடிஎஃப்பை பார்த்தா எல்லாமே குழம்புது. எல்லா கான்செப்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. என்ன ஏது அப்படின்றதே புரியல. பட் நான் அதை எழுதி வச்சுருக்கேன். அது அப்படியே எல்லாமே எழுதலைனாலும் என்ன அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுருந்தா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி தான் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் கொஞ்சம் போர் அடிச்சுது. ஸோ போயிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் அப்படியே ராவாக கொஞ்சோண்டு கட் பண்ணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் உட்காந்துட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி இப்போது தானே சிஐஇ முடிஞ்சுது. ஸோ அந்த சிஐஇக்கு நான் யூனிட் 4ஓட முக்கியமான எல்லா தியரியுமே படிச்சிட்டேன். அதில் 1-2 பார்ட் மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது மட்டும் சும்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எல்லாமே மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். ஸோ அது ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிட் 1ம் யூனிட் 2ம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா யூனிட் 3 வரலாம் அப்படின்னு சொல்லி லைனாக பார்ட்டாக படிச்சுட்டு இருந்தேன். தியரி ரொம்ப நேரம் எனக்கு ஆக்சுவலி டைம் கன்சியூம் ஆச்சு. பட் பரவாயில்ல. ஏன்னா என்னோடய ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா இப்போது கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கும்போது எனக்கு சம் தெரியலனா கூட தியரி பொறுத்த வரைக்கும் எனக்கு தியரி தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் எல்லாமே முக்கால்வாசி பிளான் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் எதெல்லாம் பிளான் பண்ணி பக்காவாக படிக்கலைனா கூட நான் அதை ChatGPT போட்டு கூட ஒரு வாட்டி அதை ஓவியூ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தேன். நடுவில் கொஞ்சம் நேரம் உட்காந்து படிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் போர்டில் கிறுக்கி நான் ஆல்ரெடி
படிச்சுட்டுன்னு சொன்னல யூனிட் 4. ஸோ அதில் சில கான்செப்ட்ஸ் எல்லாம் போர்டில் கிறுக்கி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ தியரி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் டின்னர் சாப்பிட்டது வீடியோ எடுக்கல. ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ப்ராப்ளம்ஸ் பார்த்தேன். ஸோ ப்ராப்ளம்ஸ் சுத்தமாக பார்க்காம எனக்கு தூங்க மனசு வரல. ஸோ அதனால உட்காந்து ப்ராப்ளம்ஸ் என்ன ஏது எந்த சைடு என்ன வரும், டெபிட் என்ன கிரெடிட் என்ன அந்த ஃபார்மேட் என்ன எனக்கு அது தெரியுதா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி என்ன தான் நான் ஃபார்மேட் படித்தாலுமே எனக்கு கடைசியில் கன்ஃபியூஸ் ஆகுது. அது எனக்கு பேஸ் இல்லாததுனால நான் புதுசாக அதை படிக்கிறதுனால எனக்கு அங்கே எனக்கு இங்கே பார்க்கும்போது நல்லா புரியுது. அங்கே பார்க்கும்போது இது எங்கே வருமா வராதா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் வருது. ஒரு சில சம்ஸ் எப்படி இருக்கும்னா டேலி ஆகணும், டேலி ஆச்சுன்னா நமக்கு கரெக்டு, டேலி ஆகலைன்னா நமக்கு கரெக்ட் இல்லைன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்க சம்ஸ்லாம் ஓரளவுக்கு ஓகே, டேலி ஆகலைன்னா ஓகே இது வராது அப்படின்னு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் டேலி அந்த மாதிரி எல்லா சம்முமே இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்துப்போம், அதுக்கப்புறம் வரதை போடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ நான் இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நான் போய் படுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா படுத்து தூங்கிட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சு பஸ்ஸில் போகும்போது மறுபடியும் படிச்சுட்டே தான் போயிட்டு இருந்தேன். நான் நேற்று நோட்ஸ் எழுதி வச்சுருந்தேன்ல, நான் படிக்கும் போது நோட்ஸ் கீ பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருந்தேன்ல, ஸோ அதை உட்காந்து படித்தேன். ஸோ அதில் 2 யூனிட்டோட தியரி நோட்ஸ் இருந்துச்சு. அந்த 2 யூனிட் தியரி நோட்ஸ் படித்து முடிச்சுட்டு மறுபடியும் யூனிட் 3யோட தியரி எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறமா அதை பார்த்து முடிச்சுட்டு சும்மா சம்ஸ் நான் என்னோட நோட்டில் நான் சால்வ் பண்ணியிருந்த சம்ஸ் ஓரளவுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால் போயிட்டு எக்ஸாம் எழுத போயிட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய vlog. நாளைக்கு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.